ஆமாங்க. என் நாமதேயம் கேக்குறீங்க. உன் நாம யாரும் தெரியாது. 4 வேதம் 6 சாஸ்திரம் 6 சாஸ்திரம் 64 கல்லிக்கானோம் 96 தத்துவம் 11 புராணம் சில கட்டுவந்த பெரியோர் சாச்சந்தபார் அடாட அம்மாங்கடா உண்டா இல்லடா வரும்போது பார்த்தா அந்த கடங்க கூட்டு வடிக்குது. ஆமா அங்க கறி கடை போட்டுருந்தா மீன் கடை போட்டுருந்தா அங்க இருந்து கூட்டு வந்து விட்டா ஏய் மகாராஜா வாய்ப்பு சார் மாடி போ மகாராஜா எங்க விட்டா பரவாயில்ல மகாராஜா ஒரே அப்புறம் வந்துடுச்சா யாரு மகாராஜா மேல பார்த்து கீழே பார்த்து மகாராஜா ஐயோ மகாராஜா தப்பா சொல்றான் மகாராஜா நீ பின்னா ஒரு டீ கடை போட்டியா சொன்னா நாங்க வந்து ஐயோ ஏய் அதான் அம்மா அம்மா நல்லா கேட்டங்க அம்மா நல்லா கேட்டா ஏய் அவங்க அம்மா நீங்க அப்படியே ஆம்பளை பேரே கோவம் வருது மகாராஜாக்கு अस्सलाम वालेकुम समूह में वंदने अस्सलाम वालेकुम अच्छा दादा के मोबाइल के दादा के यार महाराज कई दिला महाराज नी पन्नी महाराजा तूड़ी मटिया तूड़ी ओ அப்பா புள்ள வாங்கினதாம்மா ஏமாதா நீ யாரு எவருன்னு கேட்ட உங்க அம்மா நானே வச்சிருந்தேன் மகாராஜா அம்பரீஷ் என்ன பண்ற ஓகே வண்டர்ஃபுல் நீ யார் பூஜை அடிக்குது புரியலங்க ஒன்னும் புரியல ஒண்ணு இல்ல மாலாய் மகாராஜா யோசிச்சு பெற்றோகத்தை ஆண்டவரும்படியான படைத்த ஆஹா நன்றாக விழுந்தேன் மற்ற விளக்கம் அண்ணா பாக்க அண்ணா
வாங்கணுமோ மகாராஜா உன்னால புடி ஏன் கட்டி லோல் போற இப்படியே மகாராஜா அப்புறம் தண்ணி விடுங்க ஒரு பொண்ணை பத்தவன் கலங்காரானா குரா ஒரு பொண்ணை பத்தவன் கலங்காரானா ஏறிக்கொண்டு எங்க செல்கிறேன்? எங்க போங்க? சிவனோட சடாமுடியை காண செல்கின்றேன். ஒயிட்டா போல அப்புறம் சிவனோட சடாமுடியை காண செல்கிறேன். ஓஹோ ஒரு தினத்தில் எனக்கும் என் தந்தைக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஓ உங்களுக்கு தந்தைக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. அது என்னவென்றால் யார் பெரியவன் என்று. ஓ யார் பெரியவர் என்று மும்முடி தேவருக்கு போட்டி. ஆஹா இதில் நான் பெரியவன் தந்தை தெரிவித்தார். ஆஹா யார் படிக்குவாரு? நான் பெரியவன். ஓ படைக்க தொழில் செய்வதனால் நீங்கள் பிறகு தெரிவித்தேன். ஆஹா இந்த பிரச்சனை நேரம் எங்கு செல்கிறது? நீங்க கைலாசம் செல்கிறது. பரமகடல் பார்த்தார். யார் பெரியவன் என்று தெரிவிக்க முன்வது அடே இருவரும் என் தந்தை தெரிவித்தார். ஆஹா அடே மலையை கண்டா என் பாதத்தை யார் பார்க்கிறாரோ அவரே பெரியவர். ஓஹோ அப்படி தெரிவித்தார். என்னிடம் அடே பிரம்மதேவா யார் என் சிரத்தில் ஜனாபுடைய கண்டவர்களோ பார்க்கிறாரோ அவரே பெரியவர். என் தந்தையானப்பட்டவர் பாதத்தை பார்க்க நிறுத்து ஒரு பன்றி அவதாரம் எடுத்து பாதத்தை துளைத்துக் கொண்டு இந்த பூமாதையை பிழைத்துக் கொண்டு நானோ அண்டவாகத்தில் ஏறிக்கொண்டு தடம் முடித்தாரே ஏறிக்கொண்டு அன்னவாரத்தில் ஏறிக்கொண்டு நானோ நீங்களோ தடாமுடியை காண போய்கொண்டே இருக்கிறீர்கள். நான் ஒன்னும் போகவே இல்லை. ஓ போகவே இல்லை. யுகமா போய்கொண்டே இருக்கிறேன். ஆனா போகவே இல்லை. அந்த தினத்தில் அன்னப்பட்சி வாங்கணுமோ பேசி வந்து ஒரு இறங்கி பிச்சு நிற்குது. அந்த தினத்தில் அப்போ வந்தது. ஓ ஜனமுடியிலிருந்து தாழம்பு பார்த்த கீழே இறங்குகிறது. எவ்வளவு யுகமாக கீழ் நோக்கி வருகிறாய் என்று கேட்டேன். ஆனால் பிரம்மதேவா நானும் பல யுகமாக வருகிறேன் என்று தாயமூ தெரிவித்தது. அதை நான் யோசித்தேன். நான் தாயமூவோ யோகமாக வருகிறது. நாமளோ மேல போய்கொண்டே இருக்கிறோம். நாம அண்டப்பட்சி வாகமானது ரக்க தோந்து ரக்கெல்லாம் புலவலம் கொட்டி வச்சு இப்போ நாம பார்த்த அன்னப்பட்சி கிட்ட ஒரு தாழம்பூவிட ஒரு கட்டளை. அதே தாழம்பூவே ஓ தாழம்பூவே எனக்கு ஒரு பொய் காட்சி சொல்ல வேண்டும். அன்றைக்கு சபை கூடிய போது எனக்கு ஒரு பொய் காட்சி சொல்ல வேண்டும். ஓ தேவ சபை கூடும் பொழுது என்னவென்றால் கைலாய பரமர் கேட்கும் போது பிரம்ம தேவரின் ஜனாபரதன் வந்து என் சடாமுடியை பார்த்தாரா சத்தியமாக பார்த்தார் பொய் காட்சி தெரிவிக்க வேண்டும். அப்படி என்று சபை அந்த நாள் சபை கூடியது. மாலாயை கண்டன அவரே பாக்கலன்றாரு. என் பாத்த கண்டாயா சத்தியமா பாக்குறான். என்னால முடியல நான் பாக்கறேன்னு சொல்லிட்டாரு. அது என்ன பாக்குறான். எனக்கு எப்படி இருக்குது? பயமா இருக்குது. ஓஹோ நமக்கு தான் சாட்சிக்குது. ஆமாங்க நாம தான் பார்த்து சாட்சிக்குது. ஆமா அப்படியே தாய் சொன்னேன்.
தாயமூவு கேட்டாரு நானே தாயமூவே பிரம்மதேவன் வந்தானா பிரம்மதேவன் என்று ஜடாபாத்திரம் இப்படியே கண்டாரா ஆஹா அப்படி என்று கேட்டார் அதுக்கு தாயமூவு தாயமூவன்றது வந்தார் ஜடாமுடியே பார்த்தார் சத்தியமாக பார்த்தார் தெரிவித்தார் ஓ பொய் சாட்சி கூறியது யாரோ பரமகுரு நெற்றி அடைந்தவர் ஓஹோ அவரும் நெற்றிக்கண் மூலம் பார்த்தார் ஓ ஞான திசை மூலம் பார்த்தார் கண்டுபிடித்து விட்டார் அடே பரமகுரு வரவே இல்லை ஆஹா தாயமூவானது போய் சாட்சி சொல்கிறது ஆமா அடே தாயமூவே நீ சொல்லப்பட்டதால் எந்த பூஜைக்கும் மலராகவும் செல்ல வேண்டும் சாபம் அறிவித்து விட்டார் அடே அப்படி என்ன பாக்குறான் எப்படி அவங்க யாரோட தப்பு செய்யலாம் மும்மூர்த்தி தேவால ஒரு நாள் இருக்கக்கூடிய தப்பு செய்யலாமா அடே பயமா இருக்குது என்ன பாக்குறான் அடே பிரம்மதேவா நீயோ போய் சொல்லப்படினால் இந்த ஈரலோகமோ எங்குமே உனக்கு கோயிலே கிடையாது பிரம்மதேவனை பிரபஞ்சத்துல கோயிலே இருக்க கூடாது என்று சாபத்தை தெரிவித்தார் சாபத்தை தெரிவித்தாடே அன்று நாள் முதல் இன்று நேரம் வரை எந்த தப்பு எந்த பொய்யும் சொன்னது கிடையாதுப்பா ஆமா நான் உனக்கு கேக்குதா ஏன் மகாராஜா வயிற்று என்ன தின்ற வயிற்று சாப்பாடு தானே மும்மூர்த்தி தேவல ஒரு தப்பு செஞ்சா மாநில பார்த்து கெட்டு போயிட மாட்டேன் உன்னை பார்த்தேன் ஆமா அதனால சொல்ற மகாராஜா நல்லா பண்ணாதீங்க நம்மள வயிற்று சோறு சாப்பிடுறோம் அப்படி என்று தெரிவித்தவுடன் எந்த அன்று நாள் முதல் நாள் வரையும் தப்பு ஒரு பொய் எதுவுமே சொன்ன கிடையாது ஐயா ஆட்டு மகாராஜா எது வந்துறீங்க இப்போ என் கணக்கு கிரீடம் வருவது கனகா மாடு கிரீடம் என் கரங்க கிரீடமோ என் மார்பதக்கமோ என் கவச குண்டலமோ என் கால் விஜயமோ பள்ளி சொல்லிருக்கீங்க அது தினந்தோறும் கைலாயம் சென்று பரம கடவுளை காண்பது வரைக்கும் இந்த தினம் கைலாயம் போகலாமா ஆனால் சத்யலோக வாசகரே கைலாய வாசகரே ஏன் தாமமாக நிற்கிறீர் வருவீர் ஏன் தாமதமாக நிற்கின்றீர்கள் இதோ சமாதானம் இருக்கிறது அமருவாய்
உமக்கு இருப்பதோ 5 தினம். எனக்கு இருப்பதோ 4 தினம். இந்த சபையை நாம இருவரும் சரிசாகாம அமர்ந்தால் பாப்ப தேவர்களா ஏழிடம் சேர்த்து விடுவாரு. அதனால் என்னை போலவே உனக்கு 5 சிரம் வேண்டும். சிற வேண்டும். தந்தால் தோசரிசமாக இது ஒரு பேரு தான். என்னை போலவே இத உனக்கு 5 சிரம் அனுபவித்திருக்கிறது. ஆமாங்க நாம வரும்போது எத்தனை 4 இருந்துச்சுங்க. இப்ப எத்தனை சுத்தி பாரு 1 2 3 4 5 இருக்குங்க. மகாராஜா அணிவந்த தேவர்களே என் அருகில் வாருங்கள். என்ன அருகே வாருங்கள். அந்த ஆண்டி பையனிடம் யாரும் வேண்டி அஞ்சலி செய்ய ஆண்டி செய்ய உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாரும் என்னிடம் வாருங்கள். என்ற வருகிறே அத்தனை ஆண்டி பையன் தருவது என்னென்று கைலாத்தை நான் படிப்பேன். கைலாத்தை நானே படிப்பேன். ஈசனை நானே படிப்பேன். அவன் பார்வதியை நானே படிப்பேன். படுக்க திறமை உண்டது. திறமை இருக்க என்ன பயமா? அந்த ஆண்டி பையனை வேண்டி யாரோ நமக்கு என்ன தலையத்தா? எல்லாரும் அருகே வாருங்கள். நான் தருகிறேன் வரம். நான் தருகின்ற வரம் வருகிறே நானே தருகின்றேன். நானே தெய்வம். என்ன சொன்ன நான் என்ன பேசுறேன் அப்புறம் சும்மா வந்து என்ன சொன்னா ஏன்னா நிறைய ஆனா அறுபது ஏதோ எங்க வீட்டு பொண்ணு குத்து விட்டு கேக்குற வரமுறை குடுத்துட்டு அப்புறம் குத்துட்டே போய் ஆண்டி பயிர வேண்டி அஞ்சலி செய்ய அறிவில்லா தேவர்களே அருகே வாருங்கள். அவன் தரக்கூடிய வரத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு எங்க போச்சு அந்த அறிவு? இவனும் அறிவில்லாதவன் தானே கேட்டு வந்து கேட்டு அவனுக்கு வரம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி கிடைக்கிறான் கையில. அஞ்சலி செய்ய அறிவில்லா தேவர்களே அருகே வாருங்கள். அவன் தரக்கூடிய வரத்தை நானே கொடுக்குறேன். வரத்தை மட்டும் கொடுத்தாலும் போதாது. அவன் பொண்டாட்டி நானே மனம் பண்றான். ஆனா உன் கறி சிரிக்கிற பாரு. உன் பொண்டாட்டி மனங்கிறான் சிரிக்கிற பாரு. உலகம் எவ்வளவு வேகமா இருக்குது பத்தியா? ஆமாங்க கலியுக கோயில் கட்டினா 3 பாட்டு தான் 2 பாட்டுலாம் இல்ல. யதார்த்தமா வந்தேன். யோசிக்காமல் வரத்தை கொடுத்து விட்டோம். இதுக்கு உபாயம் அதாவது ஒரு ஆள் வேணும். எங்கிட்டு பொண்டாங்க தெரிஞ்சா சொல்லு ஒரு ஐடியா. ஏங்க பொண்டாட்டி போங்க. பொண்டாட்டி தான் சொல்லணும் போய் ஃபர்ஸ்ட். உனக்கு தெரிஞ்சா சொல்லுப்பா. பொண்டாட்டி கிட்ட சொல்ல தெரியும். அப்ப பூஜாக்கு சொல்லுங்க.
அப்படின்னா இதுவும் வர மாட்டேன் அதுக்கும் வர மாட்டேங்கிறேன். அப்படி பொசாட்டிக்கிட்ட சொன்னா அவன் என்ன ஒண்ணும் எதுவும் சட்டை கிட்ட போட பாரு. ஏங்க சண்டை போட்டாலும் ஒரு இடத்துல போடுறாங்க. ஏன்னா உபயோக சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க. ஆமாங்க, 2 பேரும் சண்டை பேசி ஒரு முடிவு வாங்க. அப்புறம் சரி இருந்தாலும் இருக்கட்டும். நான் அழைத்ததாக பார்வதி அழைத்து வருவேன். இப்படியே தானே பட்டவர் கூடிய உமா பார்வதி அழைக்க இதோ உமா பார்வதி தர்பார் அந்த